அதாவது விஜய் டிவியில உள்ள நீயா நானாண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுல புர்கா அணியர் சம்பந்தமாக ஒரு டாபிக் எடுத்து ஒரு நிகழ்ச்சி வரப்போகுதுன்னு சொல்லி அந்த போன ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சியில இடையில விளம்பரமா விட்டாங்க. அந்த விளம்பரத்தை நம்ம எல்லாம் பார்க்கல. அந்த விளம்பரம் விட்ட உடனே நம்ம இந்த திரைப்பட இயக்குனர் அமீர் இருக்காரு இல்லையா, அவர் உடனே போன் பண்ணி மச்சனனுக்கு கூட்டாளிய சம்சுக்கு போன போட்டு இந்த மாதிரி பரப்புறாங்கப்பா, ரொம்ப அசிங்கமா இருக்குது, நம்ம கும்பலையே பேசுற மாதிரி அது எப்படி போடுறாங்கன்னு கேட்டா, பொருட்காலம் எங்களுக்கு விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்துறாங்க, பெற்றோர்கள் தான் பண்றோம், அடிமைத்தனமா இருக்குன்னு சொல்லி நம்ம முஸ்லீம் பொம்பளே ஒருத்தர் போடுற மாதிரி இந்த ப்ரோமோ அப்படி போட்டு விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, அடுத்த ஞாயிறு பாருங்கன்னு அப்படி வந்திருக்குது. இவங்க யார் நம்ம இதை சர்ச்சைக்கு ஆக்குறதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீங்க தகுதி ஜமாத்து கவனத்துக்கு கொண்டு போயிருப்பான்னு சொல்லி அவர் போன் போட்டு அங்க சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே சமஸ்கிருதம் என்ன சொன்னான், நீ உன்ன போச்சலாட்ட சொல்லு அவர். அவங்க சொன்னோன்னே அவங்க மசூரா என்கிட்டையும் கேட்டாங்க, இதை நம்ம அனுமதிக்க முடியாது விட்டுருக்கண்டாச்சு. இதுல யாரு கலந்துக்கிறா என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது, தேவாயில கலந்துக்கிறதோ வேற யாரு கலந்துக்கிறதோ அதெல்லாம் அவங்க போட்டு விளம்பரத்திலையும் இல்ல, அது யாருக்கும் தெரியவும் செய்யாது யார் அது கலந்துக்கிறாங்கிற மேட்டர் எங்களுக்கு அறவே தெரியாது. ஆனா அந்த ப்ரோமோவில் வரும்போது என்ன செஞ்சு, இது நல்ல நிகழ்ச்சி இல்லைன்னு நம்ம மறுத்தோம். ஏன் மறுத்தோம்னு கேட்டா, அடிப்படையான விஷயத்தை விளைவிக்கணும். புர்கா தேவையா இல்லையாங்கிற சர்ச்சைக்கு நம்ம எப்பவுமே ஓடி ஓடுகிற ஆளுக்கு இல்ல. அந்த சர்ச்சை எப்படி இருக்கணும்னு கேட்டா, இந்த பக்கம் இந்து பொம்பளை உட்கார வை, இந்த பக்கம் முஸ்லீம் பொம்பளை உட்கார வை. இந்து பொம்பளை சொல்லட்டும் புர்கா வேணாண்டு, நாங்க புர்கா வேணுங்கிற சொல்லுவோம், அது விவாதம் வைக்க. எங்க மக்களே ரெண்டா பிரிச்சு புர்கா வேண்டியதுலன்னு முஸ்லீம் சொல்ல வச்சீங்கன்னா அது ரொம்ப கம்மியான 5% கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு 25 பேரு, நம்மளுக்கு 25 பேர் வச்சு சொன்னா முஸ்லீம் பொம்பளே தேவையில்லைன்னு சொல்லும் போது வேற மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும். நீ என்னத்த வாதத்தை எடுத்து வச்சாலும் சரிதான், முஸ்லீமா இருந்துட்டே என்ன செய்யறா, எனக்கு பிடிக்கல என்னை வற்புறுத்தான் செய்யறான்னு அவர் சொல்லும் பொழுது இது என்ன விளைவை ஏற்படுத்தும் கேட்கக்கூடியவர்கள் மத்தியில். என்ன நம்ம தேவையில்லாமல் இப்படித்தானோ அப்படின்னு இயல்பாக சிந்திக்காதவர்கள் கூட வற்புறுத்தி தான் போடுகிறார்கள் ஒரு நிலையை உண்டாக்கும். அப்ப நம்ம பொம்புளையில விட்டு அதை செய்வது என்று விஷமத்தனமானது. நீ விவாதம் பண்றவனா தான் என்ன செய்யணும், எங்கள்ல உள்ள ஆம்பளைவை உங்கள உள்ள ஆம்பளைவை பேசு, அவன் பேசட்டு, புர்கா வேணான்னு பேச நாங்க பேசுறோம். அல்ல இந்து பொம்பளையில உட்கார அந்த சைட்ல புர்காவுக்கு ஏத்து என்ன வேணாலும் பேசட்டு, அது இஸ்லாமியர்கள்ட்ட தாக்கம் ஏற்படுத்தாது. இங்க வாதம் மேட்டர் கிடையாது, அந்த வைக்கிற விதத்தையும் நாங்க பாக்குறோம். இந்த இது நஞ்சு, இந்த மேட்டரை விட்டோம் எல்லா முஸ்லீம் பொம்பளைகளுடைய மனசுலயும் என்ன செய்ய, அப்படியே முஸ்லீம் சரிபாதியா காட்டுற மாதிரி வருது. புர்கா அணிகிறவங்க 90% இருக்கிறாங்க, இன்னைக்கு 10% அணியாதவங்க இருக்கிறாங்க. அவனுக்கும் 25 பேர், இவனுக்கு 25 பேருன்னா பாதி பொம்பளைங்க விரும்பல பாதி பொம்பளைங்க விரும்புறாங்கிற ஒரு கருத்தை அதுல விதைக்கிறான். ஒண்ணு அதுலயும் அந்த ப்ரோமோல இதை எடுத்து போட்டு காட்டுறான். அவனுடைய நோக்கம் என்னங்கிறது விளங்கி போச்சு. ப்ரோமோல எதிர்த்து சொன்ன கருத்தை போடல, விளம்பரத்துல புர்காவை எதிர்த்து முஸ்லீம் சொல்றா பாருங்க அந்த பொம்பளை, அந்த கருத்தை எடுத்து என்ன செய்யறான் விளம்பரத்துல போடுறான். அப்ப இது ரொம்ப ஆபத்தானதா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த ஜவாஹர்லாம் எல்லாம் தெரியாது இருந்தாலும் நம்ம எதிர்ப்பு விஷயம். இந்த கான்செப்ட் தப்பா இருக்கிறதுனால இவர் போய் இருந்தாலும் சரி எவர் போய் இருந்தாலும் சரி இந்த பேசிக் தப்பு, இது நம்ம உடன்படவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கையை எடுத்து நம்ம கண்ணை குத்துற வேலைக்கு உடன்படக்கூடாது. தலாக்கு வேணுமா வேணாமண்டா முஸ்லிமே ரெண்டா வச்சு நீ விவாதம் பண்ணா போக கூடாது. இந்துக்களை கொண்டு வாடா, நாத்தியனை கொண்டு வாடா, இந்த பக்கம் இருக்கணும், அப்படிதான் விவாதம் பண்ணணும். அவன் சொன்னா இஸ்லாத்தின் முஸ்லீம்களை சொல்வதாக வராது, முஸ்லிமே ரெண்டா இருக்கிறாங்கிற ஒரு கருத்தை திரிக்க பாக்குறான். புர்கா விஷயமா முஸ்லீம்களுக்குள்ளே 2 பெண்கள் 2 அணியா இருக்கிறாங்க, அது விரும்பாதவர்கள் பாதி பேர் இருக்கிறாங்க, அப்படிதான் பேசவும் செய்வான். பாதி பேர் விரும்புகிறார்கள், பாதி பேர் இந்த 3 பேரையும் 3 பேர் உட்கார வச்சு பாதி பேர் இந்த பாதி பேர் விரும்புகிறார்கள் பாதி பேர் விரும்பவில்லைங்கிறார்கள் சொல்லி அவர்கள் சொல்வது சரியாக தெரிகிறது, இவர்கள் சொல்வது இப்படிதான் தீர்ப்பு சொல்லுவான். எஸ்ன்னு சொல்லி இருப்பான். நாம அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கத்தானே செய்றீங்க. விளக்கண்ண நிகழ்ச்சின்னு சொல்லலாம். விளக்கம் டைம் பாஸுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு அறிவுபூர்வமான வாதம் ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒரு கருத்து நீங்க சொல்லுங்க, ஒரு சின்ன விளம்பர இடைவேளை அப்படின்னு என்ன செஞ்சிருவான், ஒரே காமிக்க கூடாது, ஒரு உருப்படியா அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது, எந்த ஒரு கருத்து சொல்ல முடியாது. அப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டா அவனுக்கு கடிதம் எழுதணும், நீங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி விளம்பரம் பண்றீங்க, இது விவாதம் பண்ணுவதா இருந்தா மார்க்கத்தை பற்றி பண்றதா இருந்தா மார்க்க அறிஞ்சவர்களோட நீங்க பண்ணணும், எங்களோட பண்ணுங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். அதை நீ லைவ்ல வேண்டாலும் கொடுங்க, நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க மார்க்க அறியாத மக்களை வச்சுக்கிட்டு புர்கா வேணுமா வேணாமான்னு நடத்துவது ஒரு துவேஷமான ஒரு விஷயம். முஸ்லிம் அல்லாத நீ முஸ்லிம்கள் விஷயத்துல தலையிடுவதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், கடுமையான நீங்க இல்லைன்னா முற்றுகையிடுவோம் சொல்லி ஒரு கடிதம் ஒண்ணு கொடுத்துட்டோம். கமிஷனர்ட்டையும் போய் அது மாதிரி இந்த கடிதத்தை காப்பியும் வச்சு நீங்க தடுத்து நிறுத்தணும், இல்லைன்னா கேஸ் போடணும் அப்படின்னு அங்கேயும் ஒரு இதை கொடுத்துட்டு வந்துட்டோம்.
இதுவரை பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா தமுக கலந்து கொள்ள இருந்த இவங்க மெயில் அனுப்புறாங்க. தமுக கலந்து கொண்டு வகி அவர் நமக்கு தமுக கலந்து கொள்ள இருந்தார்கள், அதனால பிடிச்சவங்க தடுத்து விட்டாங்க. இந்த திரைப்பட இயக்குனர் சொல்லாட்டி எனக்கும் தெரியாது, நாங்கெல்லாம் பார்க்க வேண்டிய அந்த விளம்பரத்தை பண்ணாங்க. எனக்கு எங்க நிர்வாகிகளுக்கு யாருக்குமே தெரியாது, இந்த அமீர் மூலமா தான் என்ன தெரிஞ்சு. அவன் நாசமா போனாலும் பேசிக்கல் தவியில் இருந்தவன் ஒரு காலத்துல. அதனால அவன் என்ன செஞ்சான், அந்த உணர்வோட அதை வந்து இப்ப சுட்டி காட்டி சொன்னான். நம்மளுக்கு ஒன்று நம்ம எடுக்க மாட்டோம், அவனுக்கு சமசுக்கு படி சொல்லியிருக்கிறான். அப்ப அவன் மூலமா தெரிஞ்சதை தவிர எங்களுக்கு வேற எந்த ஒரு சோர்ஸ்லும் என்ன செய்யாது, தெரியாது இவர் பேசுறாரு. அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, இதுல மேப்படியார்களும் கலந்துருக்கிறார். வேற தமுக நடத்தினதுனால நம்ம நீக்கப்பட்ட கூட்டம் இருக்க ஊருடைய ஆட்களும் ஆலிமாக்களையும் அனுப்பி விட்டுருக்கிறாங்க. இந்த அப்ப மஹமூத் ஆலிமாவா பல்லாவரம் அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுருக்கிறாங்க. நம்ம எதிர்த்தும் தெரிஞ்ச உடனே அப்படி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு அவர்கள் எங்களுக்கு சரியான முறையில் வாய்ப்பு தரவில்லை, அதனால நாங்கள் முற்றுகையை அறிவித்தோம், உடனே நிறுத்தி விட்டார்கள் டயலாக் பண்ண இவங்க கலந்து கொண்டவர்கள் இவர்களும். ஜவாஹிர்லா வந்து அந்த சிறப்பு விருந்தினராக தான் வந்திருந்தாரு. பேசுறதுக்கு போன ஆட்கள்ல யாரு ஊழல்களாம் ஊதா ஆட்களை செட்டப் பண்ணி அனுப்பி இருக்கிறார். அப்ப ஊழல் கலந்து கொண்டு இப்ப என்ன செய்யறாங்க, அந்த முகமது ஆலிமாவை சொல்லுது இது வந்து எங்களை எல்லாம் பேச விடல, அவங்களுக்கு அதிக டைம் கொடுத்தாங்க, அது சரியில்லை சொல்லிவிடக்கூடாது. இப்ப இவங்களும் சேர்ந்து கலந்துகிட்டு நம்ம எதிர்ப்பு தெரியுற வரைக்கும் சும்மா இருந்துட்டு இப்ப என்ன செய்யறாங்க, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த விளம்பரம் பண்ண பிறகு இந்த புரோமோ பார்த்த பிறகு மக்கள்கிட்ட கொந்தளிப்பு வந்துருச்சுல, மாறிக்கிட்டாங்களே தவிர இவங்க எப்படி உடன்பட்டு போனாங்கன்னு கேட்கிறேன். நான் கேட்கிறேன், ஜவாஹிர்லாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் இருக்கட்டும், எப்படி பாவம் முஸ்லீம் பொம்பளை வச்சு இப்படி சொல்ல அறிவு வேணா, உங்களுக்கு சிந்திக்க மாட்டீங்க. முஸ்லீம் பொம்பளையை வச்சுக்கிட்டு புர்கா போட வேணான்னு ஒரு கருத்தை சொல்றான். அதுல போய் என்னை கூட நான் போவேனா, என்னை கூட விவாதம் நீ நான் விவாதம் பண்ணுவாள், அது அவளுக்கு என்ன தெரியும். போடாம ஊர் சுத்துற வந்து வேணாம் தான் சொல்லுவா. வரதட்சணை வாங்கலாமா வாங்கக்கூடாது, வாங்கணும் வாங்கலாம் சொல்லுவான். வாங்கணுமா வாங்க வேணாம் அறிவுபூர்வமா வாதம் பண்றதுக்கு அவங்க என்னத்துக்கு, வாங்குறவங்க உட்கார வச்சா வாங்கலாம்னு சொல்லுவான், வாங்க வேணாங்கிறவங்க உட்கார வாங்க வேணாம் இத வாதம். வாங்கணுமா வாங்கக்கூடாதா அறிவுபூர்வமா பேசுவோம் அப்படிங்கிற ஒரு மூலிகை கிடையாது. முகம் காட்டு என்ன வேணாலும் செய்வாங்க இருக்கு. நம்மளெல்லாம் இது மாதிரி எத்தனை நிகழ்ச்சிகள் கூப்பிட்டு இருக்காங்க. இவங்களே பல பின் டிவில பல நிகழ்ச்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க. மாட்டேன் இந்த கலைஞர் டிவில நம்மளை கூப்பிட்டாங்க. இந்த குடும்பம் இதே மாதிரி ஒண்ணு நடத்துறாங்க இல்ல, இந்த இதே மாதிரி இந்த விஜய் டிவி மாதிரி நீயா நானா மாதிரி அவங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதுல கூப்பிட்டாங்க. இந்த விளையாட்டுலாம் கூட அறிவுபூர்வம் வாதம் பண்றியா, நீ எனக்கு வாதமாங்க நடக்கும், ஆளுக்கு 2 நிமிஷம் ஏதாவது அவன் இஷ்டத்துக்கு வாயில வந்து சொல்ல விடுவேன். கடைசி நாங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்வ, அதுவும் சரி இதுவும் சரி, இதுக்கு நானா கிடைச்சேன். இதுல என்ன ஆய்வு பண்ணி என்ன முடிவு கூற போறீங்க, ஏதாவது ஒண்ணு தப்புன்னு முடிவு கூறுவீங்களா, ஏதாவது ஒண்ணு சரின்னு முடிவு கூறுவீங்களா, அவனுக்கு அது சரி உனக்கு அது சரி, இது எதுக்கு தேவை, இந்த வேலைக்கு நாங்க எருமமாட்டை சிறைக்கிற வேலைமாங்கல்ல, இது எதுக்கு எங்களுக்கு வேண்டியது இல்லையே, அது வலுவல் செரிச்சாப்பெல்லாம் இருக்கு, அது மரப்பை சிறைக்கணுங்கிறேன். அது எருமாட்டை சிறைக்கிறதுமாங்க, எருமாட்டை சிறைக்கிற வேலைக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. ஏதாவது பசுமாட்டை சிறைக்க சொல்ல சிறைக்கிற வேலையா நடக்கும். இதுல ஒண்ணும் இல்லாத போட்டு கூப்பிட்டு நீயா இருந்துக்கண்டா, இது எதுக்கிட்ட நாங்க நம்ம மறுத்துட்டோம். தௌஹீத் ஜமாத்துல மத்தவங்களை அனுப்ப யாரும் அனுப்பாதுன்னு சொல்லிட்டேன். கேட்டாங்க என்கிட்ட, இது நம்மளுக்கு இருக்கனாக்குறோம். விவாதத்துக்கு போங்க, இந்த பப்ளிசிட்டிக்கு நம்மள கருவியா பயன்படுத்தினா போவாதீங்க, முகம் காட்டுறதுக்கு போகக்கூடாது. நம்ம ஒரு தெளிவா இருக்கிறோம். இது நாங்க இது நடந்திருந்தா இவரே ஜவாஹிர்லாவை 4 கருத்து சொல்லட்டும், அது 4 பேருக்கு போய் சென்றடையிட்டேன், இதுவும் சென்றடையுமா அடையாதான். முஸ்லீம் பொம்பளைய புர்கா வேணாங்கிறா, கட்டாயப்படுத்துறாங்க, எங்களுக்கு விருப்பமே இல்ல, பெண் அடிமைத்தனம், மத்தவங்க மாதிரி சுதந்திரமா இருக்க முடியல, வெக்கமா இருக்கு எங்களுக்கு, எல்லாரும் கேள்வி பண்றாங்கன்னு சொல்லும் பொழுது இது ஒரு தாக்கத்தை உண்டாக்குமா உண்டாக்காது. அப்ப எப்படி இவங்க கலந்துக்கிட்டாங்க, ஜவாஹிர்ல கலந்துக்கிட்டாங்க, அறகுறை கேஸ் எல்லாம் கட்டி போட்டு போயிடுறேன். இந்த பத்தியா பாதி பொம்பளை இல்லைங்கிற அளவு எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறேன், அதை வந்து நியாயப்படுத்திட்டு பெண்களுக்கு அதை மார்க்கத்தின் பேர்ல வர சொல்லுவா. அது இருந்துகிட்டு இஸ்லாம் பெண்களுக்கு எல்லா உரிமையும் வழங்கி இருக்கிறது, இது ஏன் வழங்க மறுக்கிறார்கள் ஒருத்தி இருந்துட்டு இதை இந்த புர்கா இல்லாம இருக்கிறதுக்கு இப்படி ஒருத்தர் பேசுவா, இஸ்லாம் எங்களுக்கு எல்லா உரிமையும் வழங்கி இருக்கிறது இவர்கள் மறுக்கிறார்கள் சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு, இதெல்லாம் நல்ல விளைவை ஏற்படுத்துமா? அப்ப இது வந்து நல்லா தெரியுது, வந்து போய் கலந்து கொண்டதே ஒரு அறிவாளியா இருந்தா செய்யக்கூடாது, ஒரு சிந்திக்கிற ஆட்களா இருந்தா இதுல போயே இருக்கக்கூடாது. அவங்க என்னப்பா இது என்னப்பா நிகழ்ச்சி, இது முதல்ல நிகழ்ச்சியை பார்த்தாச்சு இருக்கணும். நீங்க ஒரு நாளைக்கு நீங்க நானா பாருங்க, என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதுல என்ன சொல்ல வர்றான் ஒண்ணும் கிடையாது. எடுக்கிற தீமும் அப்படித்தான் இருக்கு, முடிவும் அப்படித்தான் இருக்கு, தீர்ப்பே கிடையாது. என்னத்துக்கு இது இதுவும் ஓகே அதுவும் ஓகேண்டா, இதெல்லாம் நம்ம வெறுக்கணும், என்ன விரும்பி போய் பாக்குறோம். இதெல்லாம் வெறுத்து இதெல்லாம் ஒரு இதெல்லாம் நிகழ்ச்சியா நம்மள மூளையை மழுங்க செஞ்சு போய் பார்த்து பழகிட்டோம்னா ஷார்ப்பா சிந்திக்கிறோம்ல, அது அடிபட்டு போயிடும். ஓஹோ அதுவும் சரி, அந்த அட்ஜஸ்ட் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும், யாருக்கு எல்லாம் சரிங்கிற ஆளுகளுக்கு இது ஓகே. அதை பார்த்தாங்கன்னா ஓ கோபிநாத் நம்மளும் போயிடலாம்,
நம்மளுக்கு தெரியும்.